அயோத்தியா காண்டம். மணக்கோலத்துடன் இருந்த ஸ்ரீராமனை சிம்மாசனத்தில் உட்கார்த்தி வைத்து அழகு பார்க்க ஆசைப்பட்டார் தசரதர். அதற்கான தகுதியும் ராமருக்கு இருக்கிறதே. முடிசூட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் கோலாகலமாக நடக்க ஆரம்பித்தன. ஆனால் தசரதரின் அந்தப்புரத்திலோ ராமரின் சிற்றன்னை கைகேயி அவளது தோழி மந்தரையின் துர்போதனையால் அவள் மகன் பரதனுக்கு முடிசூட்டும்படி தசரதரிடம் கேட்கிறாள். இதற்கு பதில் என் உயிரை கேள் என்று மன்றாடினார் தசரதர். ஆனால் கைகேயியோ பிடிவாதமாக போரில் ஒருமுறை தசரதனை அவள் காப்பாற்றிய போது தருகிறேன் என்று சொன்ன வரங்களை நினைவுபடுத்தினாள். பரதனுக்கு மகுடாபிஷேகம், ராமனுக்கு வனவாசம் என்ற அந்த 2 வரங்களையும் கேட்டு அவரை மரணத்தின் விளிம்பிற்கு தள்ளினாள். நடந்ததை கேள்விப்பட்ட ஸ்ரீராமர் சிற்றன்னையின் சொல்லுக்கு மறுத்து பேசாமல் என் தந்தையின் வாக்கை சத்திய வாக்காக்குவேன் என்று மர உரி தரித்து சகோதரன் லட்சுமணன் மற்றும் தேவி சீதையுடன் கானகம் கிளம்பினார். கானகம் வந்ததும் தன் அன்னை செய்த தவறை மன்னிக்கும்படியும் மீண்டும் சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் வந்த பரதனை சமாதானப்படுத்தினார் ஸ்ரீராமர். 14 ஆண்டுகள் முடிந்து கூடுதலாக ஒரு நாள் ஆனாலும் நான் ஆத்ம தியாகம் செய்து கொள்வேன் என்று கூறி அவரது பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து ராஜ்ய பரிபாலனம் செய்தார் பரதன்.